வெல்கம் டு ரூடெக் நெட்வொர்க். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அருமையான ஒரு விவசாய பூமியை தான் பார்க்க போகிறோம். இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பக்கத்தில் தாங்க இந்த இடம் இருக்குது. தார் ரோடு முகப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 460 அடியில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பதெல்லாம் சேட்டலைட் மேப்புகள் தாங்க. இதுதான் இடம். இந்த தார் ரோடு முகப்பு நமக்கு ஒரு 460 அடி வருங்க. நல்ல ஒரு விவசாய இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த ஏரியாவிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிலக்கடலை, சோளம், வெள்ளரி, பூசணி, அதே மாதிரி கத்தரிக்காய், சீனரிக்காய், வாழை, தென்னை, பாவை, இதே மாதிரி விவசாயங்கள் எல்லாம் ஊடு பயிராகவும் டைரெக்டாக விவசாயமாகவும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து விவசாய இடத்துல வந்து நாளுக்கு நாள் நிறைய பேர் வந்து விவசாயத்தில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டு ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது 24 ஹவர்ஸ் உழைக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நல்ல ஒரு ஈல்டும் கிடச்சிட்டு இருக்குது. இப்போ அந்த பார்ட்டி வந்து இந்த இடத்த விற்க வர்றதுனால விவசாயம் எதுவுமே பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்கலை. ஏன்னா விற்பனைக்கு கொடுக்குற நேரத்தில் நமக்கு வந்து என்னென்னா நடுக்கட்டத்தில் விளைச்சல் உள்ள நேரத்தில் வந்து அதையும் சேர்த்து கேட்பாங்க. அதில் ஒரு சிலவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இடத்துலன்னு பார்த்திங்கன்னா 2 போரு, 1 கிணறு, 2 ஃப்ரீ சர்வீஸ் இருக்குங்க. கிணறு நல்ல ஒரு அருமையான நீர் மட்டத்தில் இருக்குது. நல்ல ஒரு நீர் பிடிப்பு உள்ள ஏரியா. மண் வளம் பார்த்திங்கன்னா நல்ல அருமையான ஒரு மண் வளங்க. ஆமாம், இந்த ஏரியாவிலலாம் உங்களுக்கே தெரியும். வாழெல்லாம் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் திசையவெள லைன்லலாம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர், உங்களுக்கே தெரியும். இது கிணத்தை சுற்றி ஒரு 15 தென்னை மரம் இருக்குங்க. 15 தென்னை மரம் இருக்குது. இடத்துல வந்து எத்தனை பேர் சைன் போட வரதாக இருந்தால் ஒரு 4 பேர் சைன் போட வருவாங்க. 4 பேர் சைன் போட வருவாங்க. இடத்துல டாக்குமெண்ட் எல்லாமே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு சின்ன இஷ்யூ என்னன்னா, இந்த இடத்தோட ஒன் ஆஃப் த சைன் ஆஃப் அத்தாரிட்டி வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து காணாமல் போயிட்டார். அதுக்குள்ளே டீட்டெயில்ஸ் எல்லாமே இவங்க கோர்ட்டில் சப்மிட் பண்ணிவிட்டு எடுத்து அவரோட சர்டிஃபிகேட்டு காணாமல் போன சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து வாங்கி வச்சுருக்காங்க. அதனால் டாக்குமெண்ட்டு நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இடத்துக்காரங்க நல்ல ஒரு ஜென்யூன் பார்ட்டி தான். 30 ஏக்கர் சேர்ந்தாப்பில் இருக்குது. நிறைய பேர் கேட்குங்க, கோயம்புத்தூரில் இருந்தெல்லாம் நிறைய பேர் கேட்குங்க, சேலம், சென்னையில் இருந்தெல்லாம் கேட்குங்க, திருநெல்வேலி கேட்குங்க, தேனியில் இருந்தெல்லாம் கேட்குறீங்க. 30 ஏக்கர் 25 ஏக்கர் ரவுண்டாக இருந்தால் ரோடு பேஸில் இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கன்ட்டு. அப்படி ஒரு இடம் நமக்கு அமைஞ்சிருக்கு. தொடர்பு கொள்ளுங்கள். இடத்தோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் தாங்க. இந்த ஏரியாவிலலாம் வந்து 2 ஏக்கர் 1 ஏக்கர் இருந்ததுன்னா இங்கே உள்ள மக்களே வந்து 10 ரூபா 12 ரூபா வச்சு வாங்குதாங்க ஏக்கருக்கு. 10 லட்சம் 12 லட்சம் வச்சு வாங்குதாங்க. ஆனால் நமக்கு இந்த இடம் இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு. ஒரு ஏக்கருக்கு 5.5 லட்சம் தான். 5,50,000 ரூபா தாங்க. நேரடியாக நீங்கள் வந்து டைரெக்டாக பார்ட்டிகிட்ட 1 to 1 நாங்கள் உட்கார விடுதோம். டைரெக்டாக பேசினான்னா அதிகமாக குறைக்க மாட்டாங்க. மிஞ்சி போனால் ரொம்ப குறைக்க மாட்டாங்க. ஒரு 1000 குறைப்பாங்க. அது 1 to 1 நாங்கள் நேரடியாக கொண்டு விடுதோம். அது உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்துன்னா நம்ம மேற்கொண்டு உள்ளதை நம்ம பேசிக்கலாம். டாக்குமெண்ட் எல்லாம் கிளியராக இருக்குது. விவசாயம் இந்த ஏரியாலலாம் பார்த்திங்கன்னா வெள்ளரி, சோளம், கத்தரி, சீனரி, வாழை, கிழங்கு, கடலை, இதெல்லாமே சுற்றி வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களில் யாருக்காவது தேவைன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ரூடெக் நெட்வொர்க்கை பேசி அமைச்சு கொடுக்கப்படும். இன்னும் ஒன்று, நாகர்கோவிலேருந்து இங்கே வர்றதுக்கு கரெக்டாக டிஸ்டன்ஸு பார்த்திங்கன்னா 77 கிலோமீட்ரு. அதே மாதிரி வள்ளியூர்லேருந்து பார்த்திங்கன்னா 44 கிலோமீட்டருங்க. அதே இது திசைவெளியிலேருந்து சாத்தான்குளத்துக்கு வர்றதா இருந்தால் 15 கிலோமீட்டருங்க. அதே மாதிரி மன்னார்புரத்துலேருந்து இங்கே வர்றதா இருந்தால் 13 கிலோமீட்டருங்க. தேவைப்படுவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.